மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். எவ்வளவு சட்டங்கள் தீர்ப்புகள்லாம் இருக்கு, கட்ட முடியாதவங்களால. ஆனாலும் இன்னைக்கு நம்ம சண்டை போடுறோம், சத்தம் போடணும், அழுத்தம் கொடுக்கணும். அத்துணை இளைஞருடைய ஒரு தம்பி வந்து பேசினா, பேர் என்ன, ஷாம்ராஜ், அவ்வளவு தெளிவா பேசினாங்க. இதுதான் எனக்கு வேணும். ஜல்லிக்கட்டு முடியாதுன்னு சொன்னாங்க மத்திய அரசு, ஜல்லிக்கட்டு முடியாதுன்னு சொன்னது உச்ச நீதிமன்றம். ஆனால் கோடிக்கணக்கான தமிழர்கள் ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய வரலாறு அப்படின்னு வந்து வெளியில, வீட்டில இருந்து வெளியில, தெருவில் வந்து போராடி போராடி முடியாது என்று சொன்ன மத்திய அரசு அதனுடைய முடிவை திருத்திக் கொண்டது. முடியாது என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் அவருடைய தீர்ப்பை திருத்திக் கொண்டது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வலிமை. இதைத்தான் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன். மேகதாது கர்நாடகாவில் கட்டக்கூடாது என்று ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்க எழுந்து வந்தீங்களோ, இன்னைக்கு வாங்க மேகதாது கட்டக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா இது இன்னைக்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, வருங்காலத்து பிரச்சனை, வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அதுல ஒன்னே ஒண்ணு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 1974 கர்நாடகாவில் காவிரி படுகையில, கர்நாடகாவில் அந்த காவிரி தண்ணி வச்சு விவசாயம் செஞ்ச பகுதி எவ்வளவு தெரியுமா? 6.8 லட்சம் ஏக்கர். 74 91 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016 அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. எங்க 6 லட்சம் ஏக்கர்ல இருந்து 21 லட்சம். எவ்வளவு நாள்ல? கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துல. தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி பாசனம் செய்த பகுதி, விவசாய பகுதி எவ்வளவு தெரியுமா? 74 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கர். 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருச்சுங்க. அங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் அதிகமாயிடுச்சு. 15 லட்சம் ஏக்கர், இங்க 9 லட்சம் குறைஞ்சிடுச்சு. கர்நாடகாவில் இன்னைக்கு 21 லட்சம், தமிழ்நாட்டில் 20 லட்சம். அப்ப மேகதாது கட்டிட்டாங்கன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 10 லட்சம். நீங்க நான் சென்னையில் இருக்கிறேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், எங்க இருந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சாப்பாடணும், நீங்க சாப்பிடணும். நீங்க அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? உணவு எங்க இருந்து வருது? காவிரி டெல்டாவில இருந்து வருது. தமிழ்நாட்டில் 3ல் 1 பங்கு உணவு டெல்டாவில இருந்து வருது. டெல்டா இல்லனா முடிஞ்சு போச்சு. பஞ்சம், பசி, பட்டினி சொல்ற மாதிரி இனப்படுகொலை நடக்கும். சாப்பாடு வழி இல்லாம முடிஞ்சு போச்சு. ஒண்ணு சாப்பாடு. 2வது, நான் தருமபுரியில இருக்கிறேன், இல்ல நான் சென்னையில இருக்கிறேன், இல்ல ராமநாதபுரத்துல, மதுரையில பாத்தீங்கன்னா மேலூர்ல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். எங்க மதுரையில வைகை போகுது, வைகை போற மதுரையில காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். வைகையில தண்ணி இல்லை. ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் திட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் காவிரி குண்டார் திட்டம். சென்னையில வீராண ஏரி மூலமா உங்களுக்கு தண்ணி வருது குடிக்கிறதுக்கு. தருமபுரியில அதிக பாதிப்பு தருமபுரி மாவட்டம். இங்கதான் அதிக சத்தம் வரணும், இதான் அதிக கோபம் வரணும் உங்களுக்கு. 30 ஆண்டு காலம் எத்தனை போராட்டங்கள் ஐயா அவர்களோ நீங்கள் நம்ம எல்லாம் செஞ்சோம். சாலை மறியல், ரோடு மறியல், தூக்கு கயிறு, மனித சங்கிலி, சட்டமன்றத்துக்குள்ள சட்டம், கேஸ் எத்தனையோ போட்டு ஃபைனலா மனசாட்சி கொஞ்சம் லேசா உறுத்தி காவிரியில போற தண்ணிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு இந்த பகுதி புளோரோசிஸ், புளோரைடு போட்டு இன்னைக்கு அரைகுறையா கொஞ்சம் தண்ணி வரும். வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வர்றாங்க. இந்த தண்ணிய நாளைக்கு டேம் கட்டிட்டா அந்த தண்ணி கூட உங்களுக்கு வராது. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர், ராசா, மன்மத ராசாவும் உங்களுக்கு தண்ணி வராது. திருப்பத்தூர் வராது, வேலூர் வராது, திருவண்ணாமலை வராது, ராணிப்பேட்டை வராது, அரக்கோணம், அதான் ராணிப்பேட்டை மாவட்டம். அத்தனை மாவட்டத்துக்கும் இங்கிருந்து தண்ணி போகுது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். நாளைக்கு டேம் கட்டினா அந்த தண்ணி கிடைக்காது உங்களுக்கு. மேட்டூர் உபரி நீர் திட்டம் வராது.
இப்படி ஒவ்வொரு திட்டமும் நடைமுறைப்படுத்த முடியாது, தண்ணி வராது. அதனால நீங்க எல்லாமே எழுந்து வாங்க, வாங்க, ஒட்டுமா வாங்க, அழுத்தம் கொடுங்க. மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி. ஏன்னா மத்திய அரசு இந்த அரசியல் காரணம் நிறைய இருக்கு. கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது, இன்னும் 15 மாசத்துல எலெக்ஷன் வருது, இன்னும் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல மறுபடியும் டி.கே. சிவகுமார் ஜெயிக்கணும். அவர் தொகுதி எங்க தெரியுமா? இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி கனகாபுரா தொகுதி, எம்எல்ஏ தொகுதி. அந்த மேகதாது அணை இருக்குல்ல, அந்த அணை இருக்கிற தொகுதி முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சரோட தொகுதி அது. அதனால அவர் விடுவாரா? அதெல்லாம் இந்த மாண்டியா மாவட்டம் இருக்கு. மாண்டியா மாவட்டம் அதிகமா அவர்களுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுத்த மாவட்டம். அப்படிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. விடுவாங்களா? அது அரசியலுக்கு விட போறது இல்ல. அவங்க நம்மளும் விடக்கூடாது. சட்ட ரீதியில நம்ம போவோம், அரசியல் ரீதியில போவோம். எல்லா அழுத்தமும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கொடுக்கிறோம். எல்லாமே வாங்க, தெருவில் வாங்க. விடமாட்டோம் சொல்லுங்க, கோஷம் போடுங்க, சோசியல் மீடியால பதிவு பண்ணுங்க. ஜென்சி இளைஞர்கள் வாங்க. நான் கூப்பிட்டு இருக்கிறேன். இது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை, வருங்கால சந்ததியினர் பிரச்சனை. அதனால இது எவ்வளவு டெக்னிக்கல் காரணங்கள்லாம் இருக்கு. அரசியல் காரணங்களுக்கு டெக்னிக்கல் ரீசன், சுற்றுச்சூழல் சூழியல் காரணங்கள் எவ்வளவு இருக்கு. அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் இந்த கர்நாடகால மேகதாது அணை கட்டக்கூடாது. காலையில விட ஒன்னு சொல்லிட்டு போட்டேன். என்ன சொன்ன? மேகதாது அணை இங்க கட்டினாங்கன்னா இங்க இருந்து பெங்களூர் 90 கிலோமீட்டர். அந்த புவியியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? திடீர்னு ஒரு பெரிய டேம் கட்டினாங்கன்னா பூகம்பம் வரும். எங்க வரும்? பெங்களூர்ல. அதையும் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா சைனாவில் 3 கார்ஜஸ் டேம் கட்டினாங்க. உலகத்திலே பெரிய டேம் அதான் சைனாவில் கட்டினாங்க. யாங்சி ரிவருக்கு தடுத்து அந்த டேம் கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா சுத்தி இருக்கிற பகுதியில் நிறைய earthquake, பூகம்பம் அடிக்கடி வருது. அதனால இங்க மேகதாது கட்டினாங்கன்னா பெங்களூர்ல பூகம்பம் வரும். சொல்லிவிடு. இதுதான், இது நான் சொல்லல, எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் பல காரணங்கள் இருக்கு. நம்ம இயற்கையை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. இது இயற்கை கொடுத்த வரம். நம்மளோட காடு இதுலதான் மழை வருது நமக்கு. இதை அழிச்சிட்டு அப்புறம் நமக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம தண்ணிக்கு எங்க போறோம் நம்ம? அதனால அது இல்லாம இங்க தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டம், ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இது இங்க மாவட்டத்து மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. எவ்வளோ நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த திட்டத்துக்கு தண்ணி கிடைக்காது. அதனால ஒட்டுமொத்தமா இதை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும்.